பிரைஸ் பி டு காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவப்பிள்ளைல மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினால சமாதானத்தோடு வந்து சேர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஜெபத்துக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் சங்கீத தியானத்துல நாங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை கவனிக்க போகிறோம். என்ன சொன்னா, எப்பயுமே சங்கீத தியானத்துல நான் ஏதாவது ஒரு சங்கீதத்தை எடுத்து அதனுடைய பேக்ரவுண்டை சொல்லி நான் சில காரியங்களை சொல்லுவேன். இன்றைக்கு இந்த சங்கீத புத்தகத்தில் ஒரு பாடத்தொடரை போல எடுக்க போகிறேன். அவங்க கவனமாக கவனிங்க. நான் வந்த பிறகு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு, மறந்துடாதீங்க. ஓகேயா? குட். இப்போ இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது கவனிங்க. இந்த சங்கீத புத்தகம் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது அநேக ஆசிரியர்கள் பல வருடங்களாக எழுதியிருக்கிறது. அப்படின்னா இந்த 5 பகுதிகளில் முதல் புத்தகம் இருக்காங்க இல்லையா, அது எழுதி அதுக்கப்புறம் 600 வருஷம் பொறுத்து தான் இன்னொருத்தது எழுதினாங்களாம். ஸோ ஆனால் எல்லாமே அழகாக கோர்வையாக கொடுக்கப்படுது. த்ரூ த இயர்ஸ் அப்படி வருஷமா அவங்க இந்த சங்கீதங்களை அவர்கள் அப்படி சேகரித்து செயல் வடிவத்தில் நமக்கு இந்த சங்கீத புத்தகம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த சங்கீத புத்தகங்கள் 5 பிரிவுகளும் என்ன பண்ணிருக்குதுன்னா, இந்த தோரா அப்படின்னு சொல்லுவாங்களே, தோரா அப்படின்னு அதாவது ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியாகமும், என்னாகும், உபாகும், அந்த 5 புத்தகங்களோட ஒத்து இருக்கிறது. அதனால இது என்ன சொல்லுவாங்களாம், பஞ்சாகமம். யாரோட பஞ்சாகமம்? தாவீதோட பஞ்சாகம்னு சொல்ற ஒரு வார்த்தையும் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த வேத புத்தகத்துல பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமான காரியங்கள் இதுல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய அதிகாரங்கள் நடுவுல, இந்த வேதத்துக்கே நடுவுல ஒரு அதிகாரம்னு சொன்னா 117ஆம் சங்கீதம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த வசனம்னு சொன்னா 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அப்புறம் எந்த சாப்டர் ரொம்ப லாங்கா இருக்குது, ரொம்ப நீளமான சாப்டர் பைபிள்லயே அப்படின்னு பாத்தீங்கன்னா 119 சங்கீதம் படிச்சிருக்கோங்க இல்லையா, 176 வசனங்கள் அதுல இருக்கிறது. எது சின்ன சாப்டர்ன்னு சொன்னா 117ஆம் சங்கீதம். மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, இந்த முதலாவது புத்தகம், அதாவது 1ஆம் அதிகாரத்துல இருந்து 41ஆம் அதிகாரம் வரைக்கும் முதல் புத்தகம்னு சொல்றாங்க. அப்ப அந்த புத்தகம் எதோட ஒத்து இருக்குன்னு சொன்னா ஆதியாகமம் புத்தகத்தோட ஒத்து இருக்கிறதாம். ஏன்னு சொன்னா இந்த முதல் 41 வசனங்களில, அதிகாரங்களில தேவனுடைய சிருஷ்டிப்புல இருக்கிற வல்லமையை எடுத்து காட்டுகிறது. அது மாத்திரம் இல்லாம தேவனுடைய அந்த பாவத்தை குறித்து, மீட்பை குறித்துதான அடிப்படை சத்தியங்களை இந்த 1லிருந்து 41 அதிகாரங்கள் காணக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த சங்கீத புத்தகம் ரொம்ப வலிமை வாய்ந்தது. ஏன்னு சொன்னா, அதாவது ஒரு காரியத்தை மனப்பாடம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பாடல் வடிவில் இருந்துச்சுன்னா ஈஸியா மனப்பாடம் பண்ணிடுவாங்க இல்லைங்களா. அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு அழகாக பாடல் வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதை உட்கொள்ளும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் பெறுகிறது. அதான் சங்கீதம், நிறைய பேருக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். என்ன படிச்சா சங்கீதம் படிச்சா சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனாலதான். அப்புறம் கவனிங்களேன், இப்போ அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒத்து இருக்கிற சில காரியங்களை அது படிக்கும் பொழுது, அந்த ஆவியோடு பேசும் பொழுது அது நமக்கு ஆறுதலாகவும் நம்ம சொல்லிக் கொடுக்கிறதாகவும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த சங்கீதத்துல 2ஆம் சங்கீதம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. இந்த சங்கீதத்துல 3 காரியங்களை மட்டும் உங்களுக்கு டக்குன்னு சொல்லிட்டு முடிக்க போறேன். என்னன்னு சொன்னா, 1 எத்தனை வசனம்? 4ஆம் வசனம் பாருங்களேன். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் நகைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் ஜனங்கள் அவங்க இஷ்டத்துக்கு கொந்தளித்து, ஜாதிகள் கொந்தளித்து, ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒண்ணு மறந்துடுறாங்க, இந்த உலகத்தை ஆளுகிறவர் பரலோகத்திலிருந்து வீட்டு இருக்கிறார். அவர் அங்கிருந்து உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாருங்கிறதை மறந்து போறாங்க மக்கள். நம்ம சண்டே கிளாஸ் எல்லாம் படிப்போம் தெரியுமா, கண்ணே நீ பார்ப்பது என்ன என்ன, ஏசையா மேலிருந்து பார்க்கிறாங்க, கண்ணே நீ பார்ப்பது என்ன, ஜாக்கிரதையான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படின்னா நம்ம செயல், சொல் எல்லாவற்றையும் மேலிருந்து அவர் கவனித்தவராக இருக்கிறார். ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த காலத்துல இந்த காப்ரியல் தூதரன் செய்தி அனுப்புறாராம். இந்த செய்தி அனுப்பும் பொழுது அவர் சொல்றாங்க, காப்ரியல் இந்த செய்தியை கொண்டு போற வழியில அந்த ஆத்த கடந்துதான் நீ போவ, ஆத்த கடந்து போகும்போது ஒரு சின்ன இலையை மட்டும் கிள்ளி போட்டுட்டு போயிடுப்பா அப்படின்னு சொல்லுவாராம். எதுக்கு அந்த இலையை அப்படி கிள்ளி போடணும் அப்படின்னு பார்த்தா, அங்க ஒரு எறும்பு தத்தளிச்சிட்டு இருக்குது அந்த தண்ணீர்ல. அந்த தண்ணீர்ல அதை ஏறி அந்த இலையில ஏறி தப்பிச்சிருமா. ஆண்டவர் அவ்வளவு நுண்ணியமா கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் இதை நமக்கு காட்டுகிறது. பரலோகத்தில் இருந்து வீட்டு இருக்கிறார். ஆமென். அவருடைய மகத்துவங்கள்
எக்ஸ்கியூஸ் மீ, அவ்வளோ அதிசயமாக இருக்கிறது. அதான் முதலாவது பாயிண்ட். சரிங்களா? இதை குறித்து நீங்க போய் சொன்னீங்க, மற்றதெல்லாம் அப்புறம் சொல்லித்தரேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இந்த குமாரன் அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். எப்படி பாருங்களேன், இரும்பு கோளால் அவரு, இங்க பாருங்க இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, 8ஆம் வசனம். என்னை கேளும், அப்ப ஜாதிகளும் உங்க சுதந்திரமாகும், பூமியில் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன், இரும்பு கோலால் அவளை நொறுக்கி குயகலத்தை போல கடைத்து போடுவேன் என்று சொன்னார். அப்படி சொன்னா எச்சரிக்கையா இருங்க, ராஜா வரப்போகிறார். முதலாவது என்னுடைய குமாரன் அனுப்பும் பொழுது அவர் தேவாட்டுக்குட்டியாக உங்களுக்கு வந்தார், சமாதானத்தை கொண்டு வர முடியாது வந்தார், சமாதான பிரபுவாக வந்தார். இனி வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? இந்த உலகத்தை நியாயத்திற்கும்படியாக ஆளும்படியாக வரப்போகிறார் என்பதுதான் இதை காட்டுகிறது. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவன்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். இரண்டாவது காரியம், அந்த தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மீண்டும் இந்த உலகத்துக்கு அனுப்ப போகிறார். அப்பொழுது நியாயத்திற்கு வருகிறார். அந்த நேரத்துல கிருபை கிடையவே கிடையாது, இரக்கம் கிடையவே கிடையாது. நியாய தீர்ப்பு நிச்சயம் அது எல்லாருக்கும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியமா இருக்கு. அது இந்த கடைசி காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருகிறான்னு எல்லாத்துக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாம கிடையாது. அப்ப தேவ பிள்ளைகளாகி நீங்கள் நல்ல சத்தியத்தை அறிந்த நாங்கள் எப்பொழுதும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம் சொல்லுகிற சொல்லுக்கு, நம்மளுடைய செயலுக்கு, நம்முடைய நினைவுகளுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீங்க. இயேசு சீக்கிரமாக வருகிறார். சோ மூணாவது காரியம் கவனிச்சுன்னு சொன்ன, குமாரன் கோபம் கல்லாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். அவர் பாதத்தை முத்தம் செய்யணும். அப்படின்னா பி இன் பீஸ் வித் காட், தேவனோடு கூட அப்படியே ஒன்றி இருங்கள். அவரை நீங்கள் அவருடைய ஆளுகை கீழ் வந்து விடுங்கள் என்றுதான் அர்த்தம். அது அவரோடு கூட ஒப்புரவாகி விடுங்கள். ஏன்னா இங்க பாருங்களேன், இயேசு கிறிஸ்து அவரோடு கூட பழகி சமாதானம் ஆயிரும், அப்பொழுதுக்கு நன்மை உண்டாருன்னு சொல்லி சொல்லுகிறார் இல்லையா? தேவனோடு நீங்க ஃபைட் பண்ணி ஜெயிக்கவே முடியாது, தேவனோடு கூட போராடி உங்களால் ஜெயிக்கவே முடியாது. தேவனுடைய நீங்க கிரியேஷன், அவர் கிரியேட்டர், அவர் சிருஷ்டிகத்தர், நீங்களும் நானும் சிருஷ்டி. அப்ப சிருஷ்டியானது சிருஷ்டிகத்தருக்கு தான் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதை நீங்க மறந்து விடக்கூடாது. இப்ப கடைசியில அவருக்கு முன்பாக போய் நிக்க போகிறோம். அப்ப இங்கேயே அவரோடு கூட பழகி சமாதானமாகி அவருடைய ஆளுகைக்கு நாங்கள் இருக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் பெறுகிறதா இருக்கிறது. பிள்ளைகளே, அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. எதுக்கு தெரியுமா? நமக்கு உதவி செய்ய முடியாய்தான், நம்மை பாதுகாக்க முடியாய்தான், நமக்கு வழிநடத்த முடியாய்தான், நம்மை பரலோகத்தில் அவரோடு கூட சேர்த்து வைக்க முடியாதான். நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே நமக்கு கவனமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் கலந்திருக்கிறது, கண்கள் திறந்திருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, மூன்று காரியம். ஒண்ணு, தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், பரலோகத்திற்குள்ளே கண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உண்மை இருக்கிறது, மறந்து போகாதீங்க. இரண்டாவது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார், உங்களையும் என்னையும் அழைத்து செல்ல வருகிறார். அதே நேரத்துல நியாய தீர்ப்பும் இருக்கு என்பதை மறந்து போகிறார்கள். மூன்றாவது காரியம், அவரோடு கூட ஒப்புரவாகி சமாதானமாகி பழகி தேவனோடு கூட உறவு கொள்ளுங்க. அவருடைய ஆளுகை கீழே தான் எப்பொழுது இருக்கிறீங்கிறத மறந்து போகாதீங்க. அவருடைய ஆளுகை இருக்குன்னா கீழ்ப்படுதலோடு நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையிலும் தருவாராக. சரிங்களா? அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த சிருஷ்டிப்புல அந்த முதலாவது மனிதர்கள் சொதப்பின பொழுது வாழ்க்கையே சொதப்பி போயிடுச்சு இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மை புதிய மனுஷனாய் சிருஷ்டித்திருக்கிறார். அப்ப அந்த புதிய சிருஷ்டிப்புல நமக்கு உண்மையும் உத்தமும் நேர்மையாய் வாழும்படியாய் பரிசுத்த ஆவியான துணை நிற்கிறார். வேத வாக்கியங்கள் நமக்கு இருக்கிறது. அது சொல்படி நம்ம கேட்டு இருக்கும் பொழுது இந்த வரப்போகிற அழிவுக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ளப்படுவோம். இயேசு சீக்கிரமாக வருகிறார். ஒரு கதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு அம்மா இருந்தாங்களாம். அவங்க ட்ரெக்கிங் போனாங்க. ட்ரெக்கிங்னா அந்த காலத்துல எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மலை மேல ஏற போவாங்க. மலை மேல ஏறி அது ஒரு விளையாட்டு எங்களுக்கு. அப்படி அவங்க அன்னைக்கு போகும்போது கொஞ்சம் வெயிலா இருந்துச்சான். இந்த அம்மாக்கு போக பிடிக்கலையா. ஆனாலும் பிள்ளைங்கள்லாம் வாங்கன்னு சொன்னாலும் இவங்க ஏறி போறாங்க. மேல ஏறிக்கொண்டே இருக்கும்போது அவங்க கான்டாக்ட் லென்ஸ் இல்லையா, கண்ணில் போட்டிருக்கிற அந்த கண்ணாடி ஒண்ணு கீழே விழுந்துச்சான். அவங்களுக்கு இன்னும் கடுப்பாயிருச்சான். வெயில் வேற, ஒரு கண்ணு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணாங்க, மேல ஏறி போய் உட்காந்துட்டாங்களாம். உட்கார்ந்துட்டு ஒரே புலம்புறாங்களாம், ஆண்டவரே ஏன் இந்த வெயில் இப்படி இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு கண்ணாடி வேற கீழே விழுந்துருச்சு, அது எங்க இருக்குன்னு எங்களுக்கு தேடி கொடுங்க. உங்க கண்ணுக்கு மறைவா எதுவும் இல்லையே, ஒரு இலையின் கீழ் எதிர்க்குன்னு கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமே, என்னுடைய லென்ஸை கொஞ்சம் எடுத்து கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி மேல உட்காந்து தேவனோடு கூட பேசி அவரோடு கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது கீழே இருந்து ஒருத்தன் கேட்கிறான், யாராவது லென்ஸ் தொலைச்சிட்டீங்களா? லென்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கும், அது பார்க்க முடியாது, அது ஆக்சுவலா ஏதாவது தொலைச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்றாங்க, ஆமா நான் தான் தொலைச்சேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த கண்டுபிடிச்ச தம்பி சொல்லிச்சான், இல்ல
ஒரு எறும்பு அந்த லென்ஸை தூக்கிட்டு அப்படி நடக்குதான். சின்ன ஒரு கண்ணாடி துண்டு அது. அதை ஒரு எறும்பு தூக்கிட்டு நடக்குதான். அப்ப ஒரே ஆச்சரியமா இருந்துச்சாம். அப்போ எடுத்து கையில கொடுத்தாங்களாம். அப்பதான் இதை கொண்டு போய் அவங்க வீட்டுல அவங்க அப்பா கிட்ட சொல்லும் பொழுது அவங்க அப்பா சொன்னார். அப்பா வந்து ஒரு கார்ட்டூன் வரைகிறவன். அவர் ஒரு கார்ட்டூன் வரைஞ்சு எறும்பு அது தூக்கிட்டு மாதிரி போயிட்டு அது சொல்லிட்டு போதான், ஆண்டவரே நீர் ஏன் இந்த கண்ணாடி துண்டை தூக்கிட்டு போக சொல்றீங்க எனக்கு தெரியல. இது ஒரே ஹெவியா இருக்கு, ரொம்ப கனமா இருக்கு, பாரமா இருக்கு, நான் சாப்பிடவும் முடியாது. ஆனால் நீ சொன்னீங்கல்ல அதனால நான் செய்யறேன்னு சொல்லி தூக்கிட்டு போச்சான். அதுதான் நீங்களும் நானும் செய்யணும். ஆண்டவர் சொன்னா செய்யுங்க. அவர் எதுக்கு ஏன்னு கேட்காதீங்க. அவரோட ஆளுகை கீழே இருங்க. குமாரனோடு கூட அவர் வழியில அழிந்து போகாதபடி அவர் பாதத்தை முத்தம் செய்வோம். இயேசு மீண்டுமாக வருகிறார். கண்களை எப்படி ஜெபிக்கலாமா? அன்பான இயேசப்பா, இந்த நாளிலும் கூட இந்த சத்தியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீங்க எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, எங்களை நினைவா இருக்கிறீங்க, உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறீங்க. நீங்க சீக்கிரமாக வர போறீங்க, எங்களுக்காக ஸ்தலத்தாயத்தம் பண்ணிருக்கிறீங்க அப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. உங்களுடைய வருவுக்காய் காத்து கொண்டிருக்கிறோம்ப்பா. நீங்க வரும்பொழுது நாங்களோடு வருவோம் என்று சொல்ல நிச்சயம் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபடினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிற கர்த்தாவே, பாவ நிவாரண பலியாக இயேசு எங்களுக்காக வேதவாக்கின்படியே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், வேதவாக்கினை 3 நாள் உயிரோடு எழுந்தாலும் விசுவாசிக்கிறோம். அந்த இயேசு மீண்டும் வரும் பொழுது அவரோடு வரும்படியா நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இன்னும் ஆயத்தம் இல்லாத தேவ பிள்ளை இருப்பாங்கன்னு சொன்னா இன்றைக்கே ஆண்டவரை மனம் திரும்பி ஒப்புரவாகும்படியாய் தேவனோடு கூட ஆண்டவரே ஒப்புரவாகும்படியா நீ கிரியை செய்வீராக. ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படி முடியாத கிருபை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து இன்னும் கொஞ்ச காலம்தான், இதோ இக்காலத்தும் துணிக்க போகிறது. நாங்கள் ஆயத்தமா கிருபை செய்யுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை இயேசுக்காக ஓடி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை அதைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் ஜீவன் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி போடுகிறேன். தேவன் தாமே எங்கள் சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் ரத்தத்தின் கோட்டைகளில் மறைத்துக் கொள்வீராக. மிகுதியான ஆராதனைக்கு பொறுப்பெடுப்பீராக. துதி கன மகிமை யாவுமக்கு செலுத்துகிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் சொல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise be to God. சமாதானத்துடன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise God.